வெடி வழக்கும் கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோர் சிறைத்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறியும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது இன்று நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகழேந்தி குறிப்பிட்ட இருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக செல்போன் பயன்படுத்தியதாக பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் ஆகியோர், பிரகாஷ் ஆகிய மூவரும் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சிறையில் செல்போன் பயன்படுத்தியதால் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சிறைத்துறைக்குள் தொடர்ச்சியாக இதுபோன்று தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், செல்போன்கள் கொண்டு வரப்படுவது எப்படி என்ற கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் உரிய மருத்துவ குழு ஒன்று அமைத்து உரிய சிகிச்சை அளிக்கப்படுவது உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய டீன் இதற்கு பொறுப்பு, இது தொடர்பாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதிலும் மிக முக்கியமாக சிறைத்துறை டிஜிபி இதில் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறி ஜனவரி 21 இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இடையில் 21 இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சிறைத்துறை டிஜிபி இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று மூவருக்கும் அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்தும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு ஜனவரி 21 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.